திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பிருப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியிருப்பது தமிழக தேர்தல் களத்தில் புதிய யூகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பெரும்பாலான கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைந்துவிட்ட நிலையில் தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளின் நிலை இன்னும் தெளிவாகவில்லை. அண்மையில் பிரதமர் மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற அதிமுக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் பாஜக, அமமுக, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்ற நிலையில் தேமுதிக அதில் பங்கேற்கவில்லை. தேமுதிகவுடன் கூட்டணி இறுதி செய்யப்படாத காரணத்தால் அக்கட்சி மதுராந்தகம் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று கூறப்பட்டது. அதே சமயத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக தேமுதிக அறிவிப்பு எதையும் வெளியிடாததால் அக்கட்சியின் நிலை குறித்து தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் முயற்சியில் தேமுதிக ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் தேமுதிக கோருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுகவின் மூத்த அமைச்சர் ஒருவருடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் கசிந்ததை அடுத்து ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கோரியதாகவும் தெரிகிறது. இதனால் தேமுதிகவின் கோரிக்கை ஏற்பதில் திமுகவுக்கு சிக்கல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து தேமுதிகவுக்கு 5 இடங்கள் வரை கொடுக்க திமுக முன்வந்துள்ளதாகவும் இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் கனிமொழி ஈடுபட்டுள்ளதாகவும் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாக கனிமொழி கூறியிருப்பது இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்துவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.